சின்ன மருமகள் சீரியலில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் எல்லாமே ரசிகர்களை அதிர்ச்சியிலும் எதிர்பார்ப்பிலும் ஆழ்த்தப் போகிறது. இதுவரைக்கும் யாராலும் காப்பாற்ற முடியாது என்று நினைத்த ஐஸ்வர்யாவின் உயிர் தமிழ் செல்வியின் சரியான நேரத்திலான உதவியால் காப்பாற்றப்படுகிறது. மருத்துவமனையில் ஐஸ்வர்யாவை சுற்றி குடும்பமே பதற்றத்தோடு காத்துக் கொண்டிருக்க கடைசியில் டாக்டர் வெளியே வந்து, இனி யாரும் பயப்பட வேண்டாம், ஐஸ்வர்யா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க, அவங்களோட உயிரை காப்பாத்திட்டோம் என்று சொல்லும் அந்த நொடி குடும்பத்தினர் அனைவருக்கும் மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கும். இதை கேட்டதும் சிலர் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் டாக்டருக்கு நன்றி சொல்ல, டாக்டர் உடனே, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், தமிழ் செல்விக்குத்தான் நன்றி சொல்லணும், சரியான நேரத்துல அவங்க எடுத்த முடிவும் செய்த உதவியும் இல்லை என்றால நிலைமை வேற மாதிரி ஆகியிருக்கும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட சேதுவுக்கு தமிழ் செல்வி மீது இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து போக ஆரம்பிக்கும். தன்னுடைய மனைவி எந்த தவறும் செய்யாமல் இவ்வளவு நாள் தண்டனை அனுபவித்திருக்கிறாள் என்ற உண்மை அவருடைய மனதை உலுக்குகிறது. உடனே தமிழ் செல்வியிடம் சென்று, நீ எனக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு இப்பதான் புரியுது, இந்த உதவியை நான் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன் என்று மனதார நன்றி சொல்வார். ஆனால் அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்கும். மருத்துவமனை படுக்கையில் இருந்த ஐஸ்வர்யா மெதுவாக கண் திறப்பார். கண் திறந்தவுடன் தன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஐஸ்வர்யாவுக்கு சந்தோஷத்தை விட குற்ற உணர்ச்சிதான் அதிகமாகும். தன்னுடைய உயிரையே காப்பாற்றியது தமிழ் செல்வி என்பதை அறிந்ததும் தான் செய்த துரோகத்தின் பாரம் அவருடைய மனதை நொறுக்கிவிடும். நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தமிழ் செல்வியிடமிருந்து பறிச்சுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் என்ற கேள்வி அவரை உள்ளுக்குள் கொன்று கொண்டே இருக்கும். அழுது கொண்டிருக்கும் மீனாட்சியை அருகில் அழைத்து குழந்தையை தன்னிடம் கொடுக்கச் சொல்லி அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் அழுவார். அந்த குழந்தையை பார்க்கும்போது தன்னுடைய தவறால் எத்தனை பேரின் வாழ்க்கை சிதைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக மனம் உடைந்து போவார். இறுதியில் சேதுவிடம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்வார். ஐஸ்வர்யா சேதுவை தனியாக அழைத்து, மாமா, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கும் தமிழ் செல்விக்கும் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன் என்று சொல்லும்போது சேதுவுக்கு ஒன்றுமே புரியாது. நீ என்ன சொல்ற ஐஸ்வர்யா, தெளிவா சொல்லு என்று கேட்பார். அப்போது இத்தனை நாள் மனதில் பூட்டி வைத்திருந்த உண்மையை ஐஸ்வர்யா ஒவ்வொன்றாக வெளியில் கொண்டு வருவார். தமிழ் செல்வி மீது எந்த தவறும் இல்லை என்றும், அவள் வீட்டை விட்டு வெளியேறியதற்கும் சக்தி மற்றும் ஜனியின் திருமண விவகாரம் பெரிய பிரச்சனையாக மாறியதற்கும் எல்லாவற்றுக்கும் பின்னால் தான் இருந்ததாகவும் கூறுவார். குறிப்பாக தமிழ் செல்வியின் செல்போனை பயன்படுத்தி அவளுடைய அப்பாவிடம் அவளுடைய குரலில் பேசியதுதான் என்றும், அந்த ஒரு பொய்யான பேச்சால்தான் தமிழ் செல்வி மீது குடும்பத்தினருக்கு சந்தேகம் வந்தது என்றும் சொல்வார். சேது அதிர்ச்சியில் உறைந்து போவார். என்ன ஐஸ்வர்யா, நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை இப்போ வந்து சொல்ற என்று கேட்க, ஆமாம் மாமா, தமிழ் செல்வியை உங்களிடமிருந்து பிரித்து உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தேன். அந்த நேரத்தில எனக்கு என்ன செய்கிறேன் என்றே தெரியவில்லை. ஆனால் இன்று நான் செய்த ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பெரிய பாவம் என்று புரிகிறது என்று கதறி அழுவார். தன்னுடைய ஆசைக்காக ஒரு குடும்பத்தையே உடைத்து விட்டதாகவும், குழந்தைகள் கூட தங்களுடைய பெற்றோரிடமிருந்து பிரிந்து தவிக்க வேண்டிய நிலையை உருவாக்கியதாகவும் சொல்லி மன்னிப்பு கேட்பார். எனக்கு இனிமேல் வேறு எந்த ஆசையும் கிடையாது மாமா, நான் செய்த தவறுக்கு ஒரே ஒரு பரிகாரம்தான் வேண்டும். நீங்களும் தமிழ் செல்வியும் மீனாட்சியும் அழகரும் மீண்டும் ஒன்றாக ஒரு குடும்பமாக வாழ்வதை என் கண்களால் பார்க்கணும் என்று சொல்லி கண்ணீர் வடிப்பார். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த சேதுவால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். அதற்குள் தமிழ் செல்வியும் அங்கு வந்து நிற்பார். ஐஸ்வர்யா, நான் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன், உங்க முன்னாடியே எல்லா உண்மையையும் சொல்லணும்னு நினைச்சேன் என்று கூறி தன்னுடைய தவறுகளை முழுமையாக ஒப்புக்கொள்வார். தமிழ் செல்வி அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பார். அவருடைய முகத்தில் கோபம் தெரியாது, ஆனால் பல வருடங்களாக சேர்ந்து கிடந்த வலி மட்டும் தெளிவாக தெரியும். நான் எந்த தவறும் செய்யாம இவ்வளவு நாள் தண்டனை அனுபவிச்சேன். என்னை நம்ப வேண்டியவர் கூட என்னை நம்பல. நான் பெற்ற குழந்தைகளிடமிருந்து கூட பிரிந்து வாழ வேண்டிய நிலை வந்தது. அந்த வலியை ஒரு நாளில் மறந்துட முடியுமா என்று கேட்பார். சேது உடனே தமிழ் செல்வியின் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை நம்பாம போயிட்டேன். நான் கேட்டதை மட்டும் நம்பி உன்னை தண்டிச்சிட்டேன். உன்னோட மனச புரிஞ்சுக்கவே முயற்சி செய்யல் என்று கதறுவார். ஆனால் தமிழ் செல்வி உடனடியாக அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
நம்பிக்கை ஒருமுறை உடைஞ்சிட்டா அத மீண்டும் கட்டி எழுப்ப நேரம் தேவை. நான் இப்போவே உங்களோட வீட்டுக்கு வந்து வாழ முடியாது என்று தெளிவாக சொல்லிவிடுவாரு. இந்த நேரத்துல ஐஸ்வர்யா, நீங்க என்ன மன்னிக்கணும்னு நான் கேக்கல. சேது மாமாவ உடனே ஏத்துக்கணும்னும் கேக்கல. ஆனா என்னால உங்க வாழ்க்கை சிதைந்தது. அந்த குற்ற உணர்ச்சியோட நான் வாழ முடியல. நீங்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ்வதை பார்த்தால்தான் எனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்வார். அந்த வார்த்தைகள் தமிழ் செல்வியின் மனதை கொஞ்சம் அசைத்தாலும் பழைய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்பதால் அவர் எந்த முடிவையும் உடனடியாக எடுக்க முடியாமல் தவிப்பார். இதற்கிடையில் ஈஸ்வரி மற்றும் சித்ரா ஆகியோருக்கும் நிலைமை கையை விட்டு போய்விட்டது புரியும். இதுவரை தாங்கள் மறைத்து வைத்திருந்த விஷயம் ஐஸ்வர்யாவால் முழுமையாக வெளியில் வந்துவிட்டதை அறிந்து